ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவியை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்க லைஃப்பில் மூணில் ஒரு பங்கை தூங்கியே கழிக்கிறாங்க. ஸோ இந்த கதையில் ஒரு சயின்டிஸ்ட் மனுஷங்க தூங்காமலே இருக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சியை பண்ணுறாரு. ஸோ இது மட்டும் நடந்துட்டா 24 மணி நேரத்தில் நம்ம ஒரு 8 மணி நேரம் தூங்கியே கழிக்கிறோமா, அந்த 8 மணி நேரம் நமக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த 8 மணி நேரத்தில் மனுஷங்க வேற வேலை செய்யலாம். இது மூலியமா உலகமே சீக்கிரமா டெவலப் ஆகும்ன்றது தான் அவருடைய பிளானே. ஸோ அந்த சயின்டிஸ்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரா, எதுக்காக அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றாருன்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2017வது வருஷத்துல ரிலீஸ் ஆன தி ஸ்லீப் கர்ஸ்ன்ற ஒரு சைனீஸ் சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த கதையோடைய ஆரம்பத்திலேயே மலேசியால ஒரு ஃபேமிலி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு குட்டி பையன் கேமரால எல்லாரையும் வீடியோ எடுக்கிறான். ஸோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்றாங்க. ஸோ எல்லாமே நார்மலா போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபேமிலியில ஒருத்தர் தூங்காம அப்படியே நைட்டு ஃபுல்லா முழிச்சுக்கிட்டே இருக்காரு. பகல் நைட்டுன்னு அவரு தூங்குறதே கிடையாது. அந்த பையன் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான். நாட்கள் போக போக அந்த பர்சன் தூங்காம மென்டலா பாதிக்கப்படுறாரு. என்ன தூங்க விடு அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாரு. ஸோ இந்த விஷயத்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. யாரோ இவனுக்கு சாபம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாமியாரை வர வைக்கிறாங்க. அந்த சாமியாரும் அந்த பர்சனை ஹாலில் படுக்க வச்சு மந்திரம்லாம் போடுறாரு. திடீர்னு அவர் எழுந்து சாமியாரை கடிச்சு கொதற எல்லாருமே வந்து பிரிச்சு விடுறாங்க. பார்க்கவே அந்த அளவுக்கு கொடூரமா இருக்காரு ஆளு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த படத்தோடைய பேரையே போடுறாங்க, ஸ்லீப் கர்ஸ். ஸோ அந்த சம்பவங்கள் மலேசியால நடக்குது. அப்படியே கதை ஹாங்காங்க்கு போகுது. அங்க ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் இருக்காரு. ஸோ நம்ம இவரை வந்து டாக்டர்னே கூப்பிடலாம். டாக்டர் வந்து ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட லேப்ல ஒரு எலி இருக்கு. டாக்டரோட அசிஸ்டன்ட்டும் சார் சக்சஸ்ஃபுல்லா 27வது நாளா இந்த எலி தூங்காமலே இருக்கு. ஓகே, இந்த எலிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணியா? இல்ல சார், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இதே நிலைமை போச்சு அப்படின்னா உங்களுடைய ஆராய்ச்சி சக்சஸ் ஆயிடும் சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, டாக்டரும் சரி ஓகே நீ தொடர்ந்து மெடிசன்ஸை கொடு அப்படின்னு டாக்டர் சில ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு தூக்கத்தை பத்தி. மனுஷங்களுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஏன் முக்கியம்? ஏன்னா நம்ம தூங்கும் போது தான் மூளை அதுக்கு தேவையான சில கெமிக்கல்ஸை உருவாக்கி அதை குணப்படுத்திக்கும். ஆனா இதுவே அந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அது உருவாக்குனா நமக்கு தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே அவசியம் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசர்ச் கமிட்டில இருந்து டாக்டரை பார்க்க வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் இதுக்கு மேல உங்க ஆராய்ச்சிக்கு எங்களால ஃபண்டிங் கொடுக்க முடியாது. ஏன் என்ன ஆச்சு? என்னோட ஆராய்ச்சி கிட்டத்தட்ட முடிய போகுது. இந்த நேரத்துல நீங்க சொதப்புனீங்கன்னா எல்லாமே போயிடும். எதுக்காக எனக்கு ஃபண்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க? ஏன்னா டாக்டர் உங்களோட ஆராய்ச்சி இயற்கைக்கு எதிரானதா நாங்க ஃபீல் பண்றோம். இது இயற்கைக்கு எதிரானதுன்னு யார் சொன்னது? டால்பின் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா? ஆனா நல்லா ஆக்டிவா இல்ல. அதோட பறவைகள்லாம் 27 நாட்களா தூங்காம தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்கும். சோ இயற்கையில இந்த விஷயங்கள் இருக்கு. மனுஷங்களான நம்மளால தான் இதை பண்ண முடியல. டாக்டர் நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு மனுஷன் சரியா தூங்கல அப்படின்னா அவனுக்கு ப்ராப்ளம் தானே வரும். அட அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தானே நான் ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தூங்கல அப்படின்னா 24 மணி நேரத்தையும் அவன் முழுசா யூஸ் பண்ணுவான். இது மூலியமா 100 வருஷத்துல நமக்கு வர வேண்டிய வளர்ச்சியை 10 வருஷத்துல நம்மளால வர வைக்க முடியும். சோ இப்படின்னு டாக்டர் அவரோட ஆராய்ச்சியை பத்தி எவ்வளவு சொன்னாலும் அந்த கமிட்டி ஒத்துக்கவே மாட்டாங்க. சோ இதுக்கு மேல டாக்டருக்கு ஃபண்டிங் கிடையாது. இதனால டாக்டரும் செமையா கடுப்பாகி அங்க இருந்து போறாரு. சோ அந்த டென்ஷன்ல டாக்டர் இருக்கும் பொழுது டாக்டரை பார்க்க ஒரு லேடி வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான். 10 வருஷம் கழிச்சு இப்பதான் மீட் பண்றாங்களே. சோ இவரும் போயிட்டு திரும்ப ஒன்னு சேரலாமா அப்படின்ற மாதிரி பிட்ட போடுறாரு. ஆனா அவங்க வந்த விஷயமே வேற. உங்களுக்கு டாக்டர் சாங்க தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு நல்லாவே தெரியுமே, அவரு தான் என்னோட சீஃப் டாக்டர். ஆனா என்ன, அவர் இப்ப ரீசெண்டா இறந்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்ல, இவ்வளோ வருஷங்களா உங்க சீஃப் டாக்டர் கிட்ட தான் நான் ஒரு பேஷண்டா இருந்தேன். அவர் தான் சொன்னாரு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்னோட ஸ்டூடெண்ட்ஸான உங்க கிட்ட போக சொன்னாரு. இதை கேட்ட டாக்டரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, என் சீஃப் டாக்டரே உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்காருனா அப்படி உங்ககிட்ட என்ன நோய் இருக்கு? அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் எனக்கு இன்சோமினா இருக்குன்னு சொல்றாங்க. இன்சோமினா நோய் இருக்கிறவங்க வந்து சரியா தூங்கவே மாட்டாங்க. இந்த விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்ச உடனேமே, இது உனக்கு இன்சோமினா இருக்கா? நான் தூக்கத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிருகங்கள் கிட்ட அந்த ஆராய்ச்சி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆனா மனுஷங்க
மனுஷங்க கிட்ட என்னால பண்ண முடியல, அதுக்கேத்த ஆட்களும் இல்ல. சோ என்னோட ஆராய்ச்சிக்கு நீ பர்ஃபெக்ட்டா இருப்ப. இந்த இன்சோம்னியா நோய் வந்து உனக்கு மட்டும் தான் இருக்கா, இல்ல உன் ஃபேமிலில வேற யாருக்கும் இருந்திருக்கா அப்படின்னு டாக்டர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, அதை ஏன் கேக்குறீங்க, என்னோட தாத்தா அப்பா எனக்குன்னு என் ஃபேமிலிக்கே இருக்கு. சோ இந்த இன்சோம்னியால தான் இவங்க எல்லாரும் இறந்து போனாங்க. இப்போ எனக்கு அவ்வளவா ப்ராப்ளம் இல்ல. ஆனா மலேசியால என்னோட பிரதர் இருக்கான், அவன் 3 மாசமா தூங்கவே இல்ல. ஸ்டார்டிங்ல ஒருத்தர் தூங்காமலே இருந்து ஒரு சாமியார கடிச்சார்ல, அவர் தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பிரதர். சோ நீங்க தான் வந்து அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம டாக்டரை கூட்டிட்டு மலேசியாவுக்கு போறாங்க. சோ போற வழியில நம்ம டாக்டர், உன் ஃபேமிலிக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அது வந்து என் தாத்தாவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அவர் இறந்து போகும்போதுலாம் நான் பிறக்கவே இல்லை. ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும்பொழுது எனக்கு நல்லாவே கருத்து தெரியும். அவரை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு சாபத்தினால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சாபத்துல இருந்து வெளியே வரதுக்காக என் பிரதர் ஒரு வேலை பண்ணான். இறந்து போன எங்க அப்பாவுடைய கண்ணை தச்சா அந்த சாபத்துல இருந்து வெளியே வர முடியும்னு நினைச்சு அதே மாதிரி எங்க அப்பா கண்ணையும் தச்சான். ஆனா இப்ப அவனுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து 3 மாசமா தூங்காம ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டான். நம்ம டாக்டரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பிரதரை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பிரதரை மீட் பண்ண போறாங்க. ஹாஸ்பிட்டல் அந்த பிரதருக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இருந்தாலும் கண்ணை திறந்துகிட்டு தூங்காமலே இருக்காரு ஆளு. நம்ம டாக்டரும் அங்க வந்து, இவருக்கு மயக்க மருந்தை எதுக்காக கொடுத்தீங்க, இது ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி ஓட்டுரும், இதனால இவர் தூங்காமலே தான் இருப்பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே, நான் தூங்க கூடாது, நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு அந்த பிரதர் எழுந்து அப்படியே ஹாஸ்பிட்டலை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. வேகமா ரோட் கிட்ட போகும்பொழுது அங்க ஒரு கார் மோதி அந்த பிரதர் அங்கேயே இறந்து போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்லையே பிரதரோட உடம்ப வச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியாம நம்ம டாக்டர் உள்ள போயிட்டு அந்த பிரதரோடைய மூளையை எடுத்துக்கிறாரு நைஸா. எதுக்காகனா நம்ம டாக்டர் பண்ற ஆராய்ச்சி இதை பத்தி தானே. இப்ப இந்த பிரதர் வந்து 3 மாசமா சுத்தமா தூங்கவே இல்லை, இதுதான் டாக்டருக்கு வேணும். ஆனா 3 மாசமா தூங்காததுனால அந்த பிரதர் மென்டலா பாதிக்கப்பட்டு இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணிட்டார்ல. சோ இந்த விஷயம் நடக்கக்கூடாது. சோ மனுஷன் வந்து தூங்கக்கூடாது, அதே டைம்ல அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அவன் ஹெல்த்தியா இருக்கணும். சோ அதுக்காக தான் இவரோட மூளையை கொண்டு போய் ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ண போறாரு போல. இந்த நேரத்துல டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு செக் கொடுக்குறாங்க, நிறைய பணம். ஐயோ எனக்கு எதுக்கு பணம், நான் தான் உன் பிரதரை காப்பாத்தவே இல்லையே. உடனே கேர்ள் ஃப்ரெண்டும், இதை நான் அதுக்காக கொடுக்கல, உங்க ஆராய்ச்சிக்கான ஃபண்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். சோ நீங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க, அதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க ஆராய்ச்சி மட்டும் ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷங்க தூங்காமலே இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லல, என் பிரதருக்கு வந்த மாதிரி ப்ராப்ளம் நாளைக்கு எனக்கு கூட வரலாம், அப்ப நீங்க என்ன காப்பாத்துவீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டரும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. சோ அப்புறம் டாக்டர் ஹாங்காங்க்கு வந்து அவர் கொண்டு வந்தார்ல அந்த பிரதரோட மூளை, அதை மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது மூளையில ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் தூங்க முடியாம அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. சோ நம்ம தூங்கும் பொழுது நல்ல புரோட்டீன்ஸ்லாம் நம்ம மூளையில சுரந்து நம்மளோட உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். ஆனா நம்ம தூங்காமலே இருக்கிறதுனால மூளை கெட்ட புரோட்டீன்ஸை சுரந்து நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுது அப்படின்னு டாக்டர் ஒரு ரெக்கார்டரை வச்சு அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்றாரு. சோ அப்புறம் வேலையை முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து போகலான்னு பொழுது அவர் கண்ணுக்கு எரிஞ்சு போன மாதிரியான ஒரு பேய் ஒன்னு தெரியுது. சோ அதை பார்த்து டாக்டர் பயந்து போறாரு. அதோட அவர் காதுக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சாபம் தான் அப்படின்ற விஷயங்கள் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதோட டாக்டரும் அவங்க அப்பாவை பத்திலாம் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ 1942 வருஷம் வேர்ல்டு வார் 2 டைம். அப்ப ஜப்பான் படை வீரர்கள்லாம் ஹாங்காங்க்கு வந்து ஹாங்காங்கியே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து இப்ப உட்காந்துக்கிட்டு ஜப்பான்காரெல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா வேர்ல்டு வார் 2 டைம்ல ஜப்பான் ஆர்மி வீரர்கள் பண்ணதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை. சோ ஹாங்காங்க்கு வராங்க, அங்க இருக்கிற எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் புகுந்து நகை பணம்னு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வயசு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் இழுத்துட்டு போயிடுவாங்க. சோ இந்த காலகட்டத்துல வந்து நம்ம டாக்டர் வந்து சின்ன பையனா இருந்தாரு. டாக்டருடைய அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்து பணம் பொண்ணுங்களெல்லாம் இழுத்துட்டு போறாங்க. அடுத்தது இவங்க வீட்டுக்குள்ளேயும் வந்து கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு வீட்டுக்குள்ள ஏதாவது பொண்ணு நகை பணம் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவதான் அவங்க வீட்டுல ஜப்பான் மொழியில சில புக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு டாக்டருடைய அப்பா கிட்ட வந்து, உனக்கு ஜாப்பனீஸ் மொழி தெரியுமா அப்படின்னு கேட்க இவரு சைனீஸ்லயே பதில் சொல்றாரு. பொழுச்சுன்னு ஒண்ணு போட்டு ஒழுங்கா ஜாப்பனீஸ்ல பேசுறா அப்படின்னு சொல்ல இவரும் ஜாப்பனீஸ்லயே பதில் சொல்றாரு. சின்ன வயசுல நான் ஜப்பான்ல தான் வளர்ந்தனே, சோ அதனால எனக்கு ஜாப்பனீஸ் தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாளைக்கு என்ன வந்து பாரு அப்படின்னு அந்த ஜாப்பனீஸ் ஆர்மியோடைய ஜெனரல் சொல்றாரு. சோ அதே மாதிரி டாக்டருடைய அப்பா அடுத்த நாள் போய் பார்க்கும் பொழுது இப்ப ஜாப்பனீஸ் ஆர்மி வந்துட்டு ஹாங்காங்ல இருக்காங்களா, சோ அங்க சைனீஸ் மக்கள் கிட்ட எல்லாம் இவங்க பேசணும். சோ அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரா நம்ம டாக்டருடைய அப்பாவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவருக்கும் வேற வழி இல்ல, ஓகேன்னு சொல்றாரு. ஆனா சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே இவரை மோசமா திட்டுறாங்க. ஏன்னா நீ ஒரு சைனீஸ், ஆனா ஜாப்பனீஸ் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா திட்டுறாங்க. ஆனா பாவம் இவர் ரொம்ப நல்லவர் தான், வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜாப்பனீஸ் ஆர்மியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டு பொருள் நகைலாம் எடுக்கிறாங்க. அப்படி ஒரு மந்திரவாதி இருக்காரு
இருக்காரு ஹாங்காங்ல. அந்த மந்திரவாதிக்கு 2 பொண்ணுங்க. அந்த 2 பொண்ணுங்களையும் ஜாப்பனீஸ் ஆர்மி கண்ணுல படாத மாதிரி அவரோட வீட்லயே ரகசியமா ஒளிச்சு வச்சிருக்காரு. சோ அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு வந்து கண்ணு வித்தியாசமா இருக்கும். சோ அந்த பொண்ணு அவளோட சிஸ்டர் கிட்ட உண்மையிலே நீ தான் லக்கி தெரியுமா, சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஃபேவரா தான் எல்லா விஷயமும் நடக்குது. அப்பா என்ன ஒரு பையன் மாதிரி தான் வளர்க்கறாரு பாரு, இந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் எனக்கு தான் சொல்லி கொடுத்தாரு, உனக்கு சொல்லி கொடுக்கவே இல்ல, எனக்கு ஒரு கண்ணு வேற இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அவளோட சிஸ்டருக்கு தான் எல்லா லக்கியும் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்ணு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த பொண்ணோட பேர் வந்து லூ. சோ இவங்களோட வீட்டுக்கு ஜாப்பனீஸ் ஆளுங்கலாம் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க, பணத்தை தேடுறாங்க. நம்ம டாக்டருடைய அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு மந்திரவாதி வந்து ஏதோ பொண்ணுங்களை மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு. இந்த விஷயம் ஜாப்பனீஸ் ஆளுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவரோட பாக்கெட்ல இருந்தே பணத்தை எடுத்து இங்க பாருங்க பணம் இருக்கு, இந்த வீட்டுல அவ்வளவுதான் தெரிச்சு போல அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதி ஃபேமிலியை காப்பாத்துறாரு நம்ம டாக்டருடைய அப்பா. இந்த ஜாப்பனீஸ் வீரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க கொண்டு வந்த பொண்ணுங்களெல்லாம் ஒரு ரூம்ல வச்சு அந்த பொண்ணுங்களை அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட இந்த கதைக்குன்னு கிடையாது, உண்மையிலேயே வேர்ல்டு வார் 2 டைம்ல ஜாப்பனீஸ் ஆர்மி இருக்காங்கல்ல அவங்க பொண்ணுங்களெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. அதுவும் சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்கவே இல்லை. இதை ஜப்பான் கவர்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு தடுக்கணும்னு பார்த்தா பர்மிஷன் வேற கொடுத்துச்சு. ஏன்னா போர்ல வந்து இந்த வீரர்கள்லாம் ரொம்ப சோர்வா இருப்பாங்கல்ல, அவங்க திரும்ப ஜாலி ஆகணும்னு இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண சொல்லிருக்காங்க. சோ அப்படிதான் இந்த ஜாப்பனீஸ் ஆளுங்கலாம் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்தெல்லாம் டாக்டருடைய அப்பா பாக்குறாரு. அங்கிருந்து பொண்ணுங்கலாம் ஓடி வந்து ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க, நான் யாருன்னு தெரியுதா, பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படின்னு கெஞ்சுறாங்க. டாக்டருடைய அப்பாவும் இங்க பாருங்க நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா உயிர் பொழைக்க வாய்ப்பு இருக்கு, இங்கேயே இருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் செத்தே போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேதனையை அனுபவிக்கிறாங்க. சோ இப்பதான் டாக்டரோட அப்பாவும் ஒரு ஐடியா பண்றாரு. அந்த ஜாப்பனீஸ் ஆர்மி ஆளுங்களுக்கு சாப்பாடு சரக்கு அதெல்லாம் கொண்டு வரதே டாக்டருடைய அப்பா தான். அந்த மாதிரி கொண்டு வந்து ஊத்தி கொடுத்துட்டு நைஸா சில பொண்ணுங்களை அவரு காப்பாத்தியும் விட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இப்ப இந்த ஹாங்காங் ஃபுல்லாவே ஜப்பான் ஆர்மியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தப்பிச்சு போற பொண்ணுங்கலாம் ரோட்ல போகும்பொழுது அதை ஜப்பான்காரங்க பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 4 பொண்ணுங்க தப்பிக்குதுங்கன்னா அதுல ஒரு பொண்ணு தான் பொழைக்குது. இந்த பொண்ணுங்களை வந்து தப்பிக்க விட்டது நம்ம டாக்டருடைய அப்பா தான். ஆனா இந்த விஷயம் ஜெனரலுக்கு தெரியாதுல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் இன்சார்ஜா இருக்கிற ஒரு ஆபீசர் அவரை பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறாரு. இங்க பாரு 4 பொண்ணுங்க தப்பிச்சு போயிடுச்சு, எனக்கு 40 பொண்ணுங்க வேணும், போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அடி வாங்கின அந்த ஆபீசர் நேரா அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு தான் வராரு. ஏன்னா அந்த மந்திரவாதி வந்து வைத்தியம் எல்லாம் பாப்பாரு போல. இந்த ஆபீசரும் போயிட்டு எனக்கு அடிபட்டிருக்கு வைத்தியம் பாரு அப்படின்னு சொல்ல ஒன்ன மாதிரி எதிரிக்கலாம் என்னால வைத்தியம் பார்க்க முடியாது அப்படின்னு இவர் திமிரா பேச ஜெனரல் மேல கடுப்புல இருந்த அந்த ஆபீசர் ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த மந்திரவாதியை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. இந்த விஷயத்த மந்திரவாதியோடைய அந்த 2 பொண்ணுங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க அப்பா அடி வாங்குறாருன்னு வேகமா ஓடி வந்து எங்க அப்பாவை அடிக்காதீங்கன்னு வந்து தடுக்கிறாங்க. அட பாரா இந்த மந்திரவாதி வீட்டுல 2 பொண்ணுங்களை ஒளிச்சு வச்சிருக்கானா, இவளங்களை தூக்குங்கடா அப்படின்னா அந்த 2 பொண்ணுங்களையும் மத்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ அந்த இடத்துல இந்த ஜெனரல் வந்து சும்மா பார்ட்டி மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ஆளு. அத்தனை பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க, அதை பத்திலாம் அவருக்கு கவலையே இல்ல. எல்லாரும் குடிச்சு போதையில இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம டாக்டருடைய அப்பாவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜெனரல் டாக்டருடைய அப்பா கிட்ட வந்து டேய் உன்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா, உனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தானே சொன்னேன், இங்க பாருடா எத்தனை பொண்ணுங்கன்னு, எல்லாமே உன்னோட ஒய்ஃப் தான், ஒரு பொண்ணை நீ சூஸ் பண்ணு, அந்த பொண்ணை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்ல டாக்டருடைய அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஜெனரல் அந்த மந்திரவாதியோடைய 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த பொண்ணுங்களை பார்த்து டே இங்க பாருடா 2 பேரு இப்பதான் வந்தாலுங்க, இந்த 2 பேர்ல ஒரு பொண்ணை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஜெனரல் சொல்ல ஐயோ சார் எனக்கு எதுவும் வேணாம் என்ன விட்டுருங்களேன், நீ மட்டும் இந்த 2 பொண்ணுங்கள ஒருத்திய சூஸ் பண்ணல இந்த 2 பொண்ணுங்க தலையும் நான் வெட்டுவேன். சோ டாக்டருடைய அப்பாவும் இல்ல இல்ல வேணாம் வேணாம் நான் இந்த பொண்ணை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த லூன்ற கண்ணு வித்தியாசமா இருக்கும்ல அந்த பொண்ணுடைய சிஸ்டரை இவரு சூஸ் பண்ணிக்கிறாரு. சோ உடனே ஜெனரலும் அப்பா அந்த பொண்ணு உனக்குனா இது எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லூவை அவரு தனியா கூட்டிட்டு போறாரு. லூவுடைய ஒரு கண்ணு மறைஞ்சே இருக்கு. இவர் விலைக்கு பார்க்கும்போது அது கண்ணு வித்தியாசமா இருக்கா, அதை பார்த்து ஜெனரல் பயந்து போறாரு. இந்த பொண்ணை கூட்டு வந்தது யாரா, அந்த ஆபீசர் தானே, டே ஆபீசர் இங்க வாடா, பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னா பேய கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அந்த ஆபீசரை போட்டு செம்மடி அடிச்சிடுறாரு. சோ அடி வாங்கின ஆபீசர் அந்த ஜெனரல் மேல இருக்கிற காண்டெல்லாம் நேரா உள்ள வந்து அந்த லூன்ற பொண்ணு மேலதான் காட்டுறாரு. சோ அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு, லூவை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாரு. ஆக்சுவலா அந்த மந்திரவாதி இருக்காருல அவரு லூவுக்கு மட்டும் தான் மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் நெருப்பு பட்டு லூவுடைய கண்ணு வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆயிடும். சோ அதனாலதான் லூவுக்கு ஒரு கண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு. இங்க அந்த ஆபீசர் லூவை கொடுமைப்படுத்திட்டு அங்கிருந்து போகலானும் பொழுது லூ அவங்க கையை நீட்டி ஒரு மாதிரி வித்தியாசமா மந்திரம் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆபீசரை பார்த்து. இதை பார்த்து கடுப்பான ஆபீசர் மவள நான் மட்டும் உன்னை கஷ்டப்படுத்தினா பத்தாது அப்படின்னு மத்த ஆபீசர்ஸரையும் வர சொல்லி லூவா அந்த இடத்துல கொடுமைப்படுத்துறாங்க. சோ இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம டாக்டர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த பணத்தை வச்சு அவருடைய லேபை சூப்பரா ரெடி பண்றாரு. சோ அப்ப இந்த இடத்துக்கு நம்ம டாக்டருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தானே வர சொன்னேன், என்ன இப்பயே வந்திருக்க? சோ அப்பதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் என்னோட பிரதர் இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு
எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஒரு 3 நாளா நான் தூங்காம இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பண்ற ஆராய்ச்சிக்கு எனக்கு ஒரு வாலண்டியர் தேவைப்படுறாங்க, நீ வேணா வாலண்டியரா இருக்கியா? அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்றாங்க. அதோட நம்ம டாக்டர் கிட்ட எனக்கு இருக்கிறது மெடிக்கல் ப்ராப்ளம் தானா இல்ல ஒருவேளை உண்மையிலேயே சாபம் தானா? அட இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டா இருக்க, சாபம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே மெடிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான். உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஆமா நீங்க எதுக்காக இந்த ஆராய்ச்சியை இவ்வளோ தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஸோ கேர்ள் ஃப்ரெண்டை தனியா ஒரு ரூம்ல வச்சு கேர்ள் ஃப்ரெண்டை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள தூங்க விடாம. ஸோ இந்த மாதிரி இவங்க தூங்காமலே இருந்தா மென்டலா பாதிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவரு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற ரூம்ல புரோட்டீன் கேஸ் எல்லாம் அடிக்கடி ரிலீஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த புரோட்டீன் கேஸ்னால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அடிக்கடி உள்ள வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இங்க பாரு நான் எப்பவுமே இங்க தான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், டோர் கூட ஓப்பன்ல தான் இருக்கும், நீ எப்ப வேணாலும் வெளியே போகலாம் சரியா, எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு விதமான பயத்துல தான் இருக்காங்க. ஸோ நம்ம டாக்டரும் லேப்ல ஒரு பூவை வச்சிருக்காரு, அதை எடுத்து கொண்டு போய் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்கறாரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு நான் ரூம்குள்ள வரமாட்டேன், நீ மட்டும் தான் தனியா இருக்கணும் அப்படின்னு பூவை கொடுத்துட்டு அவரு வெளியே போயிடுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தேவையான புரோட்டீன் கேஸ் எல்லாம் அவர் உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த புரோட்டீன் கேஸ் மூலியமா கேர்ள் ஃப்ரெண்டோடைய மூளையில வந்து கெட்ட புரோட்டீன் உருவாகாம நல்ல புரோட்டீன் மட்டும் உருவாகும், அவங்களும் காமா இருப்பாங்க. ஆனா திடீர்னு என்ன பண்றாருன்னா அந்த புரோட்டீன் கேஸுக்கு பதிலா வேற ஒரு கேஸா அனுப்புறாரு. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. திடீர்னு ஒரு நாள் இவர் சாப்பாடை செஞ்சு கொண்டு போய் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்கறாரு. அவங்களும் நான் தூங்காம எவ்வளவு நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு கேட்க இவரும் நீ 12 நாள் இது வரைக்கும் தூங்காம இருந்திருக்க, அதுவும் எவ்வளவு காமா இருக்க பாரு, நம்மளோட ஆராய்ச்சி சக்சஸ் ஆகிக்கிட்டே போகுது இப்படின்னு அவர் சொல்லும் பொழுது உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் உனக்கு கர்மால நம்பிக்கை இருக்கா, ஏன் என்ன ஆச்சு திடீர்னு கேட்கற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம் எங்க தாத்தா கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது, அதனால ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மூலியமா என் தாத்தாவை பத்தின விஷயங்களை விசாரிக்க ஆரம்பிச்சேன். இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு டிடெக்டிவ் கிட்ட பேசுறாங்க, அவரும் விசாரிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட தாத்தா வேற யாரும் இல்ல, நம்ம லூ வந்து ஒரு ஆபீசருக்கு சாப்பிடுவாங்கல்ல அந்த ஆபீசர் தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்டுடைய தாத்தாவே. நம்ம லூ வந்து அந்த ஆபீசருக்கு ஒரு ஸ்லீப் கர்ஸை விட்டுருக்காங்க, அதாவது இவ்வளவு கொடுமையான விஷயத்த பண்ணிட்டு உன்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியுது அப்படின்னு தூங்காத ஒரு சாபத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால அந்த ஆபீசர் பாதிக்கப்படுறாரு. இந்த சாபம் ஒவ்வொரு தலைமுறையா வந்துகிட்டே இருக்கு. அந்த ஆபீசர் கிட்ட இருந்து அவரோட பையனுக்கு, அவர்கிட்ட இருந்து அவருடைய பசங்க 2 பேரு. ஸ்டார்டிங்ல மலேசியால ஒருத்தர் இறந்து போனார்ல கேர்ள் ஃப்ரெண்டோட அண்ணன், அவருக்கு ப்ராப்ளம் வந்து இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வருது. ஆனா நல்ல வேலையா கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ நம்ம டாக்டர் கிட்ட இருக்காங்க. டாக்டர் எப்படியாவது கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டாக்டருடைய அசிஸ்டன்ட் லேபுக்கு வராங்க. டாக்டர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இது வேற ஒரு கேஸ், இது மூலியமா அவங்களுக்கு ப்ராப்ளம் இன்னும் அதிகம் தானே ஆகும், இங்க பாரு அதை பத்திலாம் நீ பேசக்கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு அசிஸ்டன்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு தொடர்ந்து அந்த கேஸை அனுப்ப இங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. அவங்க லைட்டா மென்டலா பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட பிரதர் கத்துனார்ல என்ன தூங்க விடு அப்படின்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்க. அதோட ஒரு இடத்துல உட்காராம அப்படியே அவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேமரா வழியா நம்ம டாக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப டாக்டரை பார்க்கறதுக்கு கூட ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. ஆளு ஒரு மாதிரி அவரோட உதட அவரே கடிச்சு அதுல வர ரத்தத்தை ரசிச்சு குடிக்கிறாரு. இந்த டாக்டர் இவ்வளவு நேரம் ஒழுங்கா தான் இருந்தாரு, திடீர்னு ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்ப கதை அப்படியே 1942 வருஷம் அந்த வார் நடந்துகிட்டு இருந்ததுல அந்த டைமுக்கு போகுது. அந்த லூ வந்து அந்த ஆபீசருக்கு சாபம் விட்டாங்க. அந்த சாபத்தினால தான் அந்த ஆபீசரோட பையனோட பையன் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டருடைய அப்பாவும் இந்த லூவோடைய சிஸ்டரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டார்ல, அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சமையல்லாம் செய்யறாங்க. அதோட டாக்டரோட அப்பா கிட்ட என்ன எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி என் சிஸ்டரையும் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத அவளை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இவரு நைஸா லூ இருக்கிற இடத்துக்கு போறாரு. பார்த்தா லூவை வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தி லூ ரொம்ப டயர்ட்ல இருக்காங்க. டாக்டருடைய அப்பாவும் போயிட்டு லூவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கறாரு. ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு விஷயம் சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்தே என்னோட சிஸ்டர் தான் எப்பவுமே லக்கி, நான் ரொம்ப அன்லக்கி தான், இப்ப கூட பாத்தியா நீ என்ன சூஸ் பண்ணாம என் சிஸ்டரை சூஸ் பண்ணிருக்கனா என்ன அர்த்தம்? ஐயோ இதுல அர்த்தம்லாம் எதுவும் இல்லைங்க, பக்கத்துல அந்த பொண்ணு தான் இருந்தா சோ அதனால அவளை சூஸ் பண்ணிட்டேன், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு டாக்டரோட அப்பா சொல்ல, உனக்கு எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன், எல்லாமே விதி தான், நான் இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு விதி. அதோட இவங்க எல்லாருமே நம்மளோட எதிரிங்க தான். எதிரிங்க கூட நீ வேலை செய்ய உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? நைட்டு தூங்கும் பொழுது நிம்மதியா நீ தூங்குவியா? இல்ல உனக்கு தூக்கம் தான் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டருடைய அப்பாவுக்கும் இவங்க சாபத்தை கொடுக்கறாங்க. இந்த லூ வந்து எப்படி அந்த ஆபீசருக்கு ஒரு ஸ்லீப் கர்ஸை விட்டாங்களோ அதே மாதிரி இப்போ டாக்டருடைய அப்பாவுக்கும் ஒரு ஸ்லீப் கர்ஸை போட்டுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டருடைய அப்பா கிட்ட இருந்து அந்த ஸ்லீப் கர்ஸ் டாக்டர் கிட்டயும் வந்திருக்கு. டாக்டர் தூங்காமலே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா லூ அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. இங்க டாக்டருடைய அப்பாவுக்கு ஒரு மாதிரி
ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா மென்டலா பாதிப்படைய ஆரம்பிக்கிறாரு. ஜாப்பனீஸ் சோல்ஜர் ஒருத்தர் வராரு. அவரோட முகத்தை பார்க்க லூவோடைய முகம் மாதிரி தெரியுது. இவர் தூங்காமலே ஒரு மாதிரி அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப லூவோடைய ஆவி தெரியற மாதிரியும் லூ அவளோட சிஸ்டரையே கொல்ல போற மாதிரி தெரியுது. உடனே டாக்டரோடைய அப்பாவும் வேணா வேணா அது உன்னோட தங்கச்சி, அவளை கொன்னுடாதா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. லூவோடைய சிஸ்டருக்கு எதுவும் புரியல. என்ன ஆச்சு, யாருக்கிட்ட பேசுறீங்க நீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு டாக்டரோடைய அப்பா மழுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா லூவோடைய சிஸ்டர் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்க இவரும் லூ இறந்து போன விஷயத்தெல்லாம் சொல்றாரு. லூவோட சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அதுக்கப்புறமா டாக்டரோடைய அப்பா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த லூவோடைய சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க டாக்டரோடைய பாட்டி கிட்ட, பாட்டி நீங்க கவனிச்சீங்களா, அவர் ஒரு மாதிரி நைட்ல தூங்காம இருக்காரு, வித்தியாசமா நடந்துக்கிறாரு. ஆமாமா, ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு டாக்டரோட பாட்டி கேட்க, அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியுமா, என்னுடைய சிஸ்டர் லூவுக்கு எங்க அப்பா எல்லா மந்திரத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவதான் சாபம் கொடுத்திருப்பாளோன்னு தோணுது. அந்த சாபம் இவரை மட்டும் கிடையாது, இவரோட பையன், அவரோட பையனு, தலைமுறை தலைமுறையா அந்த சாபம் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு டாக்டருடைய பாட்டியும் லூவோடைய சிஸ்டர் காலில் விழுந்து எம்மா ப்ளீஸ் என் பையனை எப்படியாவது காப்பாத்துன்னு கெஞ்சுறாங்க. ஆனா பாட்டி எனக்கு இந்த கர்ஸை எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு எதுவுமே தெரியாது, ஆனா ஒரு வழி இருக்கு, அதுக்கு நம்ம இறந்து போன என்னோட சிஸ்டர் லூவோடைய உடம்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த லூவோடைய சிஸ்டர், டாக்டரோட பாட்டி, அப்புறம் சின்ன பையனா இருக்கிற டாக்டரும் போறாங்க. இந்த ஜப்பான் ஆர்மி ஆளுங்க நிறைய பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தி சாகடிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இறந்து போன பொண்ணுங்களுக்கு நடுவுல தான் லூவோடைய உடம்பும் இருக்கு. ஸோ லூவை ஒரு சுடுகாட்டு கிட்ட கொண்டு வந்து லூவோடைய சிஸ்டரும், அக்கா ப்ளீஸ் இவங்க என்ன பத்திரமா பாத்துக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுத்த அந்த சாபத்தை நீ திரும்ப வாங்கிடு அப்படின்ற மாதிரி ப்ரே பண்றாங்க. பக்கத்திலேயே நம்ம டாக்டருடைய பாட்டியும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பையனா இருக்கிற டாக்டர் ஒதுங்கியே இருக்காரு. பாட்டி அடிச்சு வாடா அப்படின்னு கையில ஒரு பூவை கொடுத்து இறந்து போயிருக்கிற லூவுக்கு சாரி கேட்க சொல்றாங்க. அவரும் சின்ன பையனா சாரி எல்லாம் கேட்கிறாரு. ஸோ அப்புறம் டாக்டரோட பாட்டி என்ன பண்றாங்கன்னா லூவோடைய சிஸ்டருக்கும் டாக்டருடைய அப்பாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. லூவோடைய சிஸ்டர் வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா நம்ம டாக்டரோட அப்பா தான் இன்னும் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு. சுத்தமா தூங்கவே மாட்டாரு. லூவோடைய சிஸ்டரே அவர் கண்ணுக்கு லூ மாதிரி தெரிய ஆரம்பிக்க இவர் பயந்து வெளியே போய் படுத்துக்கிறாரு. லூவோடைய சிஸ்டர் வந்து துணியை கட் பண்றதுக்கு கத்திரிக்கோலை கொண்டு வராங்க. ஆனா இவருக்கு அவரை கொல்ல வர மாதிரி தெரிய பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா அந்த லூவோடைய ஆவி இவரோட உடம்புக்குள்ள இருக்குமா, என்ன கொல்ல போறா அப்படின்ற மாதிரிலாம் வளர்றாரு. நாட்கள் போக போக இவருக்கு நல்லா முத்தி போயிடுது. அவரு கண்ணுக்கு லூவும் தெரியுறாங்க, லூவோடைய சிஸ்டரும் லூ மாதிரியே தான் தெரியுறாங்க. அந்த பயத்திலேயே என்ன பண்றதுன்னு தெரியாம சின்ன பையனா இருக்கிற டாக்டரோட கழுத்தை பிடிச்சு அவரு நினைக்கிறாரு. டாக்டரோட பாட்டியும் லூவோடைய சிஸ்டரும் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் விடவே மாட்டாரு. வேற வழி இல்லாம லூவோட சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கசாப்பு கத்தி மாதிரி ஒன்னு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து ஒழுங்கா குழந்தைய விடு அப்படின்னு சொல்லி மிரட்ட டாக்டருடைய அப்பாவும் விட்டுறாரு. அவரு கண்ணுக்கு வந்து லூவோடைய சிஸ்டர் லூ மாதிரி தான் தெரியுறாங்க. சோ லூவோட சிஸ்டரும் கத்தியை கீழே போட்டுட்டு இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு வேகமா போறாங்க. ஆனா டாக்டருடைய அப்பா அந்த கத்தியை எடுத்து லூவோடைய சிஸ்டரை பிடிக்கிறாரு, அவங்கள காலி பண்றாரு. ஏன்னா இவருக்கு பைத்தியம் ஃபுல்லா முத்தி போயிடுச்சு. ஸோ அப்படியே கையில் கத்தி எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஜாப்பனீஸ் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இடத்துக்குள்ள நுழையிறாரு. ஜென்ரலை பிடிக்கிறாரு, அவரை காலி பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவரை மோசமான முறையில் சாகடிக்கிறாரு. அதை எதையும் நம்மளால யூடியூப்ல சொல்ல முடியாது. ஸோ அந்த ஜென்ரல் மட்டும் கிடையாது, கையில் கிடைக்கிற எல்லா ஆர்மி ஆளுங்களையும் பிடிச்சி காலி பண்ணிக்கிட்டே வர கடைசியாக கன்ல ஷூட் பண்ணி டாக்டருடைய அப்பாவை அங்கே காலி பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம டாக்டரும் டாக்டருடைய பாட்டியும் உயிர் பொழைக்கிறாங்க. இப்படியே பல வருஷங்கள் கடந்து போகுது. டாக்டர் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. டாக்டரோட பாட்டியும் உடம்புக்கு முடியாம இருக்காங்க. அப்பா அவங்க சொல்றாங்க டாக்டர் கிட்ட, உன்னோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர்ரா, அவருக்கு சாபம் விட்டாங்க, அது ஒரு ஸ்லீப் கர்ஸ், அதனாலதான் உன் அப்பனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம டாக்டரும் அவங்க பாட்டியை பார்த்து, நீங்க அந்த லூவோடைய உடம்புக்கு சாரி கேட்கும் பொழுது நான் வராம தூரமா தான் இருந்தேன், ஆனா பாட்டி நீ தான் என்னை கூட்டிட்டு வந்து கையில பூவை கொடுத்து அந்த லூ கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன, அன்னில இருந்தே அந்த லூவோட ஆவி என் கண்ணுக்கு தெரியுது தெரியுமா, அதோட அப்பாவுக்கு வந்த அந்த ஸ்லீப் கர்ஸ் எனக்கும் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தலைக்காணி எடுத்து பாட்டியோடைய முகத்தை க்ளோஸ் பண்ணி அவங்கள காலி பண்றாரு. சோ அதுக்கப்புறமா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு டாக்டருக்கும் அந்த ஸ்லீப் கர்ஸ் ப்ராப்ளம் வருது. அவரால் தூங்க முடியல. சோ இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம டாக்டர் நியூரோ சயின்ஸ் படிச்சு ஒரு டாக்டராகவும் மாறுறாரு. சோ அதுக்கப்புறம் அவரோட உடம்புக்கு அவரே சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி தூங்காமலே இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வராரு. சோ இங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், அவர் என்னதான் ஸ்டேபிளா இருந்தாலும் அவர் இப்போ ஒரு சைக்கோவா இருக்காரு. சோ இப்போ டாக்டர் வந்து சுத்தமா
தூங்காமலே இருக்காரு. அவரு மாதிரியே இந்த உலகமும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் அவரு ஆராய்ச்சியில் இறங்குறாரு. ஸோ டாக்டருக்கு வந்து ஆல்ரெடி ஸ்லீப் கர்ஸ் ப்ராப்ளம் இருந்து அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால அவரால் கிளீனாக இருக்க முடியுது. ஆனால் நல்லா தூங்குற ஒரு ஆளை தூங்க விடாம பண்ணி அவங்கள ஸ்டேபிள் பண்றதுக்காக தான் எலிகளை வச்சுலாம் அவர் டெஸ்ட் பண்ணாரு. ஸோ அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வாலண்டியரா உள்ள வர அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அதை சிசிடிவி வழியா பார்த்து இவரோட உதட்ட இவரே கடிச்சு அந்த ரத்தத்தெல்லாம் குடிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து டாக்டர் ஒரு முழு சைக்கோவா மாறுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற அந்த ரூமுக்கே அவரு போயிடுறாரு. டாக்டர் வந்து அசிஸ்டண்ட்டை வெளியே போடான்னு சொல்லி அனுப்பியிருப்பார்ல, அந்த அசிஸ்டன்ட் திரும்ப வந்து அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்துட்டு வெளியே வந்து வாந்தி எடுக்கிறாரு அவரு. உடனே போலீஸ்க்கும் கால் பண்ண போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ நம்ம டாக்டரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா டாக்டரோட உடம்பு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல டாக்டர் வந்து அவரோட லேப்ல ஒரு 3 எலிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தாருல, அதுங்க வந்து சுத்தமா தூங்கவே இல்லை, நல்லா தான் இருந்ததுங்க. ஆனா இப்ப அந்த எலிகள்லாம் அதோட உடம்ப அதுங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா டாக்டரு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையே தின்னு இருக்காரு. ஸோ அதை தான் அந்த அசிஸ்டன்ட் பார்த்து வாந்தி எடுத்திருக்காரு. இப்ப போலீஸும் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு மனுஷன் தூங்காமலே இருந்தான் அப்படின்னா அவனுடைய மூளை ஒழுங்கா வேலை செய்யாம தப்பான சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்து கடைசியா அவன் மென்டலா பாதிக்கப்படுவான். அதுக்கப்புறமா அவங்க உடம்ப அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, இறந்தும் போயிடுவாங்க. ஆனா நம்ம டாக்டர் மட்டும் தூங்கலனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட உடம்பு மாடிஃபை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் டாக்டர் அவரோட வாழ்க்கை ஃபுல்லா தூங்கவே மாட்டாரு. இந்த இடத்துலயே ஸ்லீப் கர்ஸ்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ நான் நினைச்சதை விடவே இந்த படம் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, இதுல சொன்ன முக்காவாசி விஷயங்கள் உண்மைதான். அந்த ஸ்லீப் கர்ஸை தவிர மனுஷங்க தூங்கலனா அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு ரஷ்யால பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செம்ம ஃபேமஸ். ஒரு நல்லா இருக்கிற மனுஷன் கூட தூங்கலனா அவன் ஒரு மிருகம் ஆயிடுவான். அதனால தான் நம்மளோட லைஃப்ல வந்து 3ல ஒரு பங்கை தூக்கத்திலேயே கழிக்கிறோம். ஏன்னா தூக்கம் அந்த அளவுக்கு முக்கியம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுல, அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.